கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இயேசு கிறிஸ்து கூறிய அநேக உவமைகளில் இருந்து இன்று நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், நாம் யாரிடத்தில் அன்பு கூர்ந்து இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்பதையும், நம்முடைய அயலான் அல்லது பிறன் யார் என்பதையும் குறித்து இயேசு கூறிய நல்ல சமாரியன் எனும் உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கூறிய இந்த நல்ல சமாரியன் உவமை லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உவமையில் 5 வகையான மனிதர்களை நாம் பார்க்கலாம். ஓர் நாள் இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நியாய சாஸ்திரி எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படிக்கு, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனுடைய சிந்தனையை அறிந்து, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த நியாய சாஸ்திரி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று கூறினார். அந்த நியாய சாஸ்திரியோ தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்பி இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்பொழுது இயேசு ஓர் உவமையை அவர்களுக்கு கூறினார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அவன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். அந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டதால் கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். இன்றைக்கும் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை தாக்க காத்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் இயேசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். எருசலேம் ராஜாவின் நகரம் என கூறப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருந்தது. தேவனுடைய நகரத்தை விட்டு எரிகோவுக்கு சென்ற மனிதன் கள்வர்கள் கையில் அகப்பட்டது போல, தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனையும் விட்டு நாம் பின்மாற்றத்தில் போகும்போது பிசாசின் சோதனைக்குள் நாமும் அகப்பட்டு கொள்ளுவோம். இங்கு கள்வர்கள் கையில் அகப்பட்ட மனிதனை முதலாவது அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து, இரண்டாவதாக அவனை காயப்படுத்தி, மூன்றாவதாக அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். இதே போன்று பிசாசானவன் நம்முடைய இரட்சிப்பின் அடையாளமாகிய ஆவிக்குரிய வஸ்திரங்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிறான். கர்த்தரை குறித்ததான விசுவாசம் நம்மை விட்டு போனதும் நாம் தேவ மகிமை அற்றவர்களாக பலவீனம் அடைகிறோம். அப்பொழுது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்கள் அற்ற நிலையில் நாம் காணப்படும் போது பிசாசானவன் எளிதாக நம்மை தாக்கி விடுகிறான்.
அத்துடன் பிசாசானவன் நம்மிடத்தில் காணப்படும் நன்மைகளை திருடவும் நம்மை தேவனற்றவர்களாக மாற்றி நம்மால் மீண்டு வர முடியாதபடிக்கு மிகுந்த உபத்திரவத்திற்குள் நம்மை தள்ளுகிறான். ஆனால் இயேசு ஒருவரே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போன நமக்குள் புதிய ஜீவனை கொடுக்க வந்தார். கர்த்தர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது தேவனுடைய மகிமை அவர்களை வஸ்திரமாய் மூடிக்கொண்டிருந்தது. அழியாத சரீரம் உள்ளவர்களாய் அவர்களை தேவன் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் சாத்தானின் சொல்லை கேட்டு பாவம் செய்தபோது அவர்களை அறியாமலே சாத்தான் அந்த மகிமையின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டான். அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்ட போது கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்துவித்தார். இந்த வசனத்தின்படி வழிபோக்கனிடத்தில் உள்ளதை திருடவும் அவனை அழிக்கவும் கொல்லவுமே இந்த கள்வர்கள் வந்தார்கள். இதே போன்று தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் இரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்மிடத்தில் காணப்படுகிறதான நன்மைகளை திருடுகிறான். அத்துடன் நம்முடைய ஆத்துமாவை கொல்ல வகை தேடினாலும் அவனால் ஆத்துமாவை கொல்ல முடியாது. ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு செல்லும்படி வழிவகுக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை அழிக்கிறான். வேதத்தில் அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வைகளை நாம் தரிக்கும்படி செய்கிறார் என கூறப்படுகிறது. அந்த இரட்சிப்பின் வஸ்திரங்களை பிசாசானவன் நம்மை விட்டு உரித்து போடுகிறான். நாம் தேவனை பற்றும் விசுவாசத்தில் பலவீனர்களாக காணப்படும் போது பிசாசானவன் இலகுவாக நம்மை தாக்கி விடுகிறான். கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தான். அவன் கள்வர்கள் கையில் அகப்பட்டு காயப்பட்டு குற்றுயிராய் இருந்த மனிதனை கண்டும் ஆசாரியன் அவனை காணாதவன் போல் விலகிச் சென்றான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்தான். அவனும் குற்றுயிராய் கிடந்தவனை கண்டு காணாதவன் போல் விலகிச் சென்றான். ஆசாரியனும் லேவியனும் காயப்பட்ட மனிதனை இருவரும் பார்த்தார்கள். ஆனாலும் இருவரும் விலகிச் சென்றார்கள். இவர்கள் ஏன் விலகிச் சென்றார்கள்? அவன் மரித்து போனான் என இருவரும் நினைத்திருக்கலாம். மரித்த சடலத்தை ஒரு ஆசாரியனும் லேவியனும் தொட்டால் நியாய பிரமாணத்தின்படி 7 நாட்கள் தீட்டுப்பட வேண்டியதாயிருக்கும். அந்த நாட்களில் அவர்கள் ஆசாரிய ஊழியமும் லேவிய பணியும் செய்ய முடியாது. அவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. எனவே அவர்கள் விலகி போயிருக்கலாம். மேலும் ஆசாரியன் என்பவன் பலி செலுத்துகிறவன், லேவியனும் ஆசாரியனுக்கு உதவி பண்ணுகிறவனும் தேவாலயத்தில் பணி செய்கிறவனுமாய் இருக்கிறான். இந்த ஆசாரியனும் லேவியனும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை முழுமனதோடு நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய இருதயங்களோ இரக்கமற்று கடினமாக காணப்படுகிறது. இதனால் இயேசு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறிய இயேசு மனதுருகி குஷ்டரோகிகளை குணமாக்கியதையும் மரித்து போன நாயினூர் விதவையின் மகனை பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பியதையும் வேதத்தில் நாம் காணலாம். லேவியனும் ஆசாரியனும் போன பின்பு சமாரியன் ஒருவன் அவ்வழியே பிரயாணமாய் வருகையில் குற்றுயிராய் இருந்தவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி
சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று கூறினான். நம்முடைய வாழ்க்கையிலும் காயங்கட்டும் சமாரியனாக இயேசுவே காணப்படுகிறார். காயங்களை அந்த சமாரியன் தன்னிடம் உள்ள திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் பயன்படுத்தி கட்டுகிறான். திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தத்தை காட்டுகிறது. எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இயேசுவின் இரத்தமானது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து காயங்களை ஆற்றுகிறது. ஆவியானவர் தந்த ஆவியால் ஆறுதலையும் தேறுதலையும் சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூறிய தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நொறுங்குண்ட இருதயங்களின் காயங்களை கட்டி துயரப்பட்டவர்களின் துயரத்தை மாற்றி ஆறுதல் படுத்தினார். அத்துடன் கட்டுண்டவர்களின் கட்டுகளை அவிழ்த்து அவர் நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்தார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று கூறிய இயேசு பாவிகளாய் இருந்த நம்மை கண்டு மனதுருகி நம்மிடத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி நம்முடைய காயங்களை ஆற்றி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கிய இயேசுவே நமக்கு நல்ல சமாரியன். இந்த உவமையில் சமாரியன் காயப்பட்டவனை பராமரிக்கும் பொறுப்பை சத்திரக்காரனிடம் கொடுக்கிறான். இன்றும் சபையானது அநேக ஜனங்களை பராமரிக்கும் இடமாக காணப்படுகிறது. வேதத்தில் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என கூறப்படுகிறது. இப்படி இருக்க கள்வர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று இயேசு நியாயசாஸ்திரியிடம் கேட்டார். அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று கூறினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். இந்த உவமையில் வழிப்போக்கன், கள்ளன், ஆசாரியன் மற்றும் லேவியன், சமாரியன் மற்றும் சத்திரக்காரன் எனும் 5 வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இந்த 5 வகையான மனிதர்களில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் சோதித்து அறிந்து கொள்ளுவோம். இந்த உவமையின் மூலம் நாம் வழிப்போக்கனைப் போல பலவீனம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா, அல்லது கள்ளனைப் போல மற்றவர்களை காயப்படுத்துகிறோமா, அல்லது ஆசாரியன் லேவியனைப் போல மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறோமா, அல்லது சமாரியனைப் போல மனதுருகி மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறோமா, அல்லது சத்திரக்காரனைப் போல நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? நம்மை நாமே நிதானித்து செயற்படுவோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எனும் வேத வார்த்தையின்படி இயேசு கூறிய இந்த நல்ல சமாரியன் உவமை தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் முழுமனதோடு அன்பு கூர்ந்து நம்மை நாம் நேசிப்பது போல நம்முடைய பிறனையும் நேசிக்க வேண்டும் என்றும், நாம் பிறரிடத்தில் இரக்கம் காண்பிக்கும் போது
தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.